I know what my strengths are. So, Mr. Edappadi Palanichami, leader of opposition here, sir, thanks very much for being here with us. முதல் கேள்வி, இப்போ நடக்க போற இந்த தேர்தல், and I will follow the two language policy here with him. So, இப்போ இங்க நடக்க போற தேர்தல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறதுக்காக நடக்கிற தேர்தலா இல்ல திமுக ஆட்சியை வெளியேற்றுவதற்காக நடக்கும் தேர்தலா? அனைவருக்கும் வணக்கம். என்டி நேயர்களுக்கும் என்டி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் வணக்கம். வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம். யார் தலைமையில்? ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. எங்கள் கூட்டணிக்கு அமைக்கப்பட்ட போதே மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் முதல் பேட்டியிலே தெரிவித்து விட்டார். கூட்டணிக்கு தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. ஐயா, நான் உங்களோட யாத்ரா ஆரம்பிக்கும் போது நான் கவர் பண்ண வந்தேன், அப்போ இன்டர்வியூ பண்ணேன். ஒரு 6 monthsல உங்களோட பார்ட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லலாமா? எங்க பார்ட்டி 51 ஆண்டு காலம் பொன் விழா கண்ட கட்சி. இப்போ வளர்வா நீ நினைக்க வேண்டியதில்லை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த கட்சி. சுமார் 2 கோடி தொண்டர்கள் நிறைந்த கட்சி. ஏற்கனவே வளர்ந்து இருக்கின்றது. அதிமுக ஆட்சி தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்ற உயர்ந்த நிலைக்கு எட்டி பிடித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கின்றது. EPS sir, I am going to ask my question in English. I am taking the one language policy now and my friends here will translate. How battle ready is the AIADMK going into this election, sir? Many changes have happened. People have talked about factions, many pressures within the party. How battle ready, how confident do you feel with the AIADMK? Confidence எப்படி இருக்கு? இந்த எலெக்ஷனுக்கு நீங்க எவ்வளவு ரெடியா இருக்கீங்கன்னு கேக்குறேன். நாங்க ஏற்கனவே தேர்தலுக்கு ரெடியாகி தான் தமிழ்நாடு முழுவதும் 181 சட்டமன்ற தொகுதிக்கு போய் எழுச்சி பயணத்தை முடித்து உங்களிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏற்கனவே மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பிக்கின்றது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இது நீங்க சொல்லும் பொழுது இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவரோட உரையில இது திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நடக்கும் போர், அதிமுக ஓரளவுக்கு அந்த முக்கியமான கட்சி தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு நடுவில் இருக்கும் போட்டின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி மாறி அதிமுக இப்போ பாஜகவுக்கு பி டீம் மாதிரி ஆகிவிட்டது என்று திமுக கூறுறாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்குது. அப்புறம் காங்கிரஸ் பி டீமா? திமுகவுக்கு பி டீம் காங்கிரஸா? ஆகவே இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகம் அதில் அங்கம் வைக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நன்மதி எங்களை எதிர்க்க துணிவு இல்லை. இந்த முதலமைச்சருக்கு திராணி தெம்பு இல்லாத காரணத்தால் முயற்சிக்கின்றார். அது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கின்ற தேர்தல் தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டும். மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவில் இருக்கின்றது. சொல்கின்ற கருத்து முரண்பட்ட கருத்தான் தெரிகிறது. திமுக தோல்வி ஒரு கருத்தை
The DMK, என்ன சொன்னாருன்னா முதலமைச்சர் under வந்து fear of washing defeat, machine is பத்தி trying to ஒரு create பேசுனாங்க. confusion. energy போட்டு என்ன சொன்னாங்கன்னா ஊழல் கரப்ஷன் பத்தி சொல்லும்போது சொன்னாங்க பிஜேபி சென்டர் வந்து ஏஐடிஎம்கேயோட ஊழல் வந்து they have accepted it அப்படின்னு ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? They have accepted இந்தியாவிலே பல AIDMK மாநிலம் இருக்குது. corruption. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் There திராவிட are முன்னேற்ற several கழக states அரசாங்கம். in India, and the DMK government is ஏற்கனவே the only திரு கருணாநிதி அவர்கள் government that தமிழகத்துடைய was முதலமைச்சராக இருந்த removed காலகட்டத்தில் for corruption. பல்வேறு ஊழல் அரிசி When ஊழல், Mr. சர்க்கரை Karunanidhi ஊழல், was the chief minister, corruption in rice, sugar, பூச்சி மருந்து in the Veeranam scheme, பல்வேறு ஊழல்கள், fertilizer, and several other விஞ்ஞான முறையில் corruption ஊழல் allegations. செய்த ஒரே கட்சி There was திமுக கட்சி. திமுக a commission, Sarkariya commission formed, which had said உங்களை பற்றி ஊழலை that பற்றி பேசுவதற்கு there was corruption done in a scientific way. பாலாஜி இருக்கின்றார். There is Mr. Senthil Balaji now. He has அப்படிப்பட்டவர்களால் just returned from the அவருடைய prison. அமைச்சர் இடம் வைத்திருந்தார். அது மட்டும் He இல்ல, was a minister in Stalin's ஸ்டாலின் cabinet. அவர்கள் எதிர்க்கட்சி It's just தலைவராக not இருக்கிற that. பொழுது When Stalin was the leader of opposition, in Karur, in a public meeting, he had spoken against Senthil Balaji. It went viral. தங்களுடைய இயக்கத்தில் இணைத்து அமைச்சர் கொடுத்து The party have accepted that kind of a leader, made a minister, and it's very ஊழல் என்ற ஒரு surprising, ridiculous that they ஒரு raise பிரச்சாரம் நீங்க ஊழல் the issue of corruption. திமுக ஆட்சியின் ஊழல் மேல நீங்க நடத்துற பிரச்சாரம் இன்னைக்கு தமிழகத்துல நீங்க அரசியல் 73ல இருந்து பார்த்தேன்னு சொல்றீங்க. ஊழல் ஒரு வாக்காளர் இஷ்யூவா, எலக்ட்ரல் இஷ்யூவா, ஓட்டர்ஸ் இஷ்யூவா, அதனால ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா எதுக்காக கேக்குறேன், இப்போ ரெண்டு விதம் இருக்கு. தமிழ் இயக்கத்துக்கு கஸ்டோடியன்ஸா ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. The DMK is projecting itself to be the custodian of Tamil. நாங்களும் On the other side, இயக்கத்துக்கும் தமிழிற்கும் நாங்களும் பாதுகாப்பாளர்கள் என்று ஒரு ஆப்டிக்ஸ் கிரியேட் பண்ண முடியாம இருந்திருக்குது. you're unable to create optics that you're also custodians of Tamil. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது மதுரையிலே உலக தமிழ் மாநாடை நடத்தினார். அதற்கு பிறகு மாண்பு AIDMK is known for several measures to protect Tamil. Because during NGR's tenure as chief minister, there was World Tamil Conference held in Madurai. AIDMK nurtured Tamil language. At the same time, ஊழல் என்பது ஒரு corruption மோசமான is a very bad மக்கள் பார்க்கின்ற ஒரு செய்தி. issue. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் As far as AIDMK is concerned, மாண்புமிகு அம்மாவும் நிரூபித்து காட்டுகின்றார்கள். நான் Ms. முதலமைச்சர் Jayalalitha has proved what good governance is. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் I've also given a clean government. திராவிட முன்னேற்ற கழகத்துல நீதிமன்றம் சென்று எடப்பாடி DMK had gone to the court against me, நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி leveling ஒரு கருத்தை சொல்லி 4,500 crore corruption allegations in the highways project. The case went on. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் சென்றது. தடையாணை It வாங்கப்பட்டது. went to the Supreme Court. பிறகு Stay was obtained. உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு தடையாணை நீக்கி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை After the DMK returned to power, மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு they உச்சநீதிமன்றம் அந்த vacated the வழக்கை stay. உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை The High விசாரித்து Court யார் என் மீது வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களே திரும்ப பெறுவதாக சொன்னார். pursued the trial. ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்தார் என்ற குற்றச்சாட்டை வைத்து பதிவு செய்து விட்டார். அதை நீக்க முடியாது. Already, பல ஊடகத்திலும் the Chief Minister has அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். on record recorded நிரபராதி in என்று the floor of the House நீதிமன்றத்திலே நிரூபிக்கிறேன் that சொல்லி இந்த வழக்கை I'm நடத்தி corrupt. நிரபராதி என்று உங்கள் முன் வந்து But பேசினார். I fought the case திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. and திராவிட proved I'm innocent. But DMK is not like that. நீதிமன்றங்கள் படிக்கட்டு ஏறி வாய்தா வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் துணிவு They only get adjournment going to different courts. They're not able to fight the case with courage. அந்த வழக்கை நடத்தினால் அவர்களுக்கு They have தீர்ப்பு எதிராக வந்துவிடும் என்று அச்சத்தில் இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் baggage. That's why they are in fear. மக்களை நாங்கள் துணிச்சலோடு சந்திப்போம், தேர்தலில் வெற்றி பெறுவோம். We will Sir, fight the elections Prime with Minister courage and has, win. In his recent speech here in Tamil Nadu, he had taken on the DMK on the issues of corruption, on dynasty specifically. And today, the Chief Minister from this stage responded on the issue of dynasty, saying BJP is no one to lecture on the issue of dynasty. How would you see that aspect, sir?
குடும்ப அரசியல், வாரிசு அரசியலை பத்தி பிரதமர் பேசியிருக்கிறாரு. ஆனா திமுக வந்து பாஜக வந்து எங்களுக்கு கத்துக் கொடுக்க தேவையில்லை அப்படி என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். வாரிசு அரசியல் பத்தி பாஜக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றும் தேவையில்லை என்று கூறினார். நீங்கள் என்ன கருதுறீங்க? இது வாரிசு அரசியல் ஒரு பெரிய கேள்விக்குறியா தமிழகத்தில் உங்களை பொறுத்தவரையில்? அது ஒரு அரசியல் ரீதியான எலக்ட்ரல் இஷ்யூவா இருக்கும். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. India is a democratic country. அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். Everybody should get an opportunity. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், as far as Tamil Nadu is concerned, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், particularly அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு only members of the family can become the president of the party. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் When they are in power, அதுதான் வாரிசு. only somebody from the family can become the chief minister. அரசியல் இருக்க கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. We do not want that kind of family politics. மத்தியிலே திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்க வேண்டும். திருமதி இந்திரா காந்தி அம்மா அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். When Pandit Jawaharlal Nehru was the prime minister, later it was Indira Gandhi, later Rajiv Gandhi. Today, that kind of a family politics is in DMK. This is a danger for democracy. குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஊழல் நடக்கும். If members of the same family remain in power, there will be corruption. குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுதான் இந்த People in the state want an end for இருக்கும் என்று நான் கருதுகிறேன். family politics. முதலமைச்சர் அவங்களும் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. மக்கள் தான் அவங்கள வந்து யார் வேணாலும் தேர்தலை போட்டிட்டு வெல்லலாம். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி Anybody can fight elections and win. அதைத்தான் மக்கள் வெறுக்கின்றார்கள். But people hate just one family being in power. தமிழகத்திலே அதிக நாட்கள் There is one Mr. Duraimurugan who is the longest serving MLA in the Tamil Nadu Assembly. இன்றைக்கு நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். But my case, I was the branch secretary. இந்த இயக்கத்தில் இருந்த காரணத்தினால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்படிப்பட்ட நிலைமை திமுகவில் ஒருபோதும் வராது. இதே திரு ஸ்டாலின் அவர்களே குறிப்பிடலாமே. திமுகவில் விசுவாசமா இருக்கின்றவர்கள் எவர் வேணாலும் anybody who has been sincere, truthful, honest to the party அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது can become உழைத்தவர்கள், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தவர்கள் அவர்கள் முதலமைச்சர் ஆகலாம் என்று ஒரு வார்த்தை சொல்ல ஓகே, வாரிசு அரசியலை பத்தி பேசிட்டோம். இப்போ அதிமுக குடும்பத்தை பத்தி பேசுவோம். டிடிவி தினகரன் இப்போ கட்சி அலையன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் அவரும் கடந்த ஒரு 5, 6, 7 வருடங்கள்ல மிக நிறைய விமர்சனம் நடந்தது. 2 பேருக்கு நடுவில் இது இல்லை. உங்க முழுமனதாக இந்த கூட்டணிக்கு ஒற்றுக்கொண்டீர்களா அல்ல பாஜகவின் பிரஷரால் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்ததா? திரு டிடி தினகரன் அதிமுகவில் இருந்தவர். முதலிலே அதை புரிந்து கொள்ள வேண்டும். Correct. Is a former AIADMK member. Because of some differences, he launched a party. He continues. Today in Tamil Nadu, this anti-people government ought to be removed. It's only on the basis of fighting elections together to defeat the DMK government. We have agreed for this. There's no pressure. We are not under pressure. The DMK is deliberately criticizing. Today our aim is to fulfill the dream of Ms. Jayalalitha. The opinions and belief of both of us remain the same. There are possibilities for a few other parties to join us. Sir, the AIADMK is often accused of being the route that the BJP wants to take into Tamil Nadu. Comment on that in this election. Plus, please give us some sense of your personal equation with Prime Minister Modi.
and what you think of his vision for Tamil Nadu in this election. பாஜக அதிமுகவை ஒரு கருவியாக கருதுகிறது தமிழகத்தில் கட்சியை வளர்க்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரதமரோடு உங்களுடைய பர்சனல் இன்டராக்ஷன்ஸ், உங்களோட பர்சனல் ஈக்குவேஷனை பத்தி கேட்கிறார். அதிமுக கூட்டணி வச்சால் இப்படிப்பட்ட விமர்சனம் தான் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தால் இப்படிப்பட்ட விமர்சனம். When AIADMK allies with the BJP, we get this kind of criticism. In 1999 Lok Sabha elections, why did DMK ally with the BJP? பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கின்ற பொழுது அந்த அமைச்சரவையிலே திராவிட They were also part of the BJP government at the center. 2001 சட்டமன்ற In 2001 assembly பாரதிய elections, ஜனதாவோட திமுக இரண்டும் சேர்ந்து கூட்டணி. BJP and the DMK fought elections together. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்பட்டது. Alliance is something made during elections, but ideology is permanent. தேர்தல் ஓட்டி வருகின்ற பொழுது Alliances ஒவ்வொரு கட்சியும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கிறது. are made aiming at a particular vote share எதிரிகளை வீழ்த்தி வெற்றி to பெறுவது defeat the opponents. That's the aim. வாக்கத்தின் அடிப்படையில் தான் அனைவருமே It's only on that basis இந்த கூட்டணியில் everyone இருக்கிற கட்சி தான் திமுகவில் forms alliances. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தான் அப்ப அண்ணா திமுகவில் அங்கம் வைக்கின்றது. ஆகவே எந்த ஒரு கட்சி The past எந்த ஒரு கட்சி parties in the AIADMK alliances இது have shaken hands with AIADMK. பிரதமர் மேடையில பிஜேபி லெட் என்டிஏ பிஜேபி லெட் என்டிஏன்னு தமிழகத்துல கூறும்போது உங்களுக்கு மனஸ்தாபம் ஏதாவது இருக்கிறதா? இல்லையே, ஏற்கனவே When தெளிவுபடுத்தி Prime Minister Modi said BJP NDA government in Tamil Nadu, தலைமைதான் were you hurt? மாநில லெவல்ல அண்ணா No, it has been clarified. ஏற்கனவே At the national level, it's the BJP government. வேண்டுமென்றே திட்டமிட்டு At the state level, it's the AIADMK ஒரு led குழப்பத்தை government. ஏற்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை And some are deliberately spreading to this kind of information to create confusion. இருக்கு இந்த வாட்டி. சோ விஜய் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலரா இருக்கா, கிரவுட்லாம் நிறைய வருது. அவர் அருண்ராஜ் இங்க தான் இருக்கிறாரு. எஸ். அவருக்கு ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ஆசைப்பட்டீங்களா அவங்களோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி செய்றீங்களா? What's your take on TVK? We have the TVK leader, Mr. Arun Raj here. Did you ever சூழ்நிலைக்கு தக்கவாறு தான் அந்த கட்சி தலைவர்கள் try to forge an alliance with TVK? அவர் ஒரு சிறந்த நடிகர். அதில் He's a good actor. Vijay is a great actor. ஆனா அவர் பொலிட்டிக்கல் அரசியல்ல எப்படி evaluate பண்றாரு? இப்பொழுதுதான் அரசியல் கட்சி He has just started his political party. முழுக்க முழுக்க நம்புவது அவர் ரசிகர். He is dependent fully on his fans, but we are fully counting on a cadre, people. அரசியலுக்கு வந்து 51 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. It's 51 years since we came to politics. I have fought 10 elections, 7 முறை சட்டமன்ற தேர்தல், 3 முறை 7 assembly elections and 3 Lok Sabha elections. ஒன்றிய பொறுப்பு, Began the political career as a branch secretary and came up the ladder முதலமைச்சர். as a minister, now recently until தமிழகத்திலே எந்த மாவட்டத்தில் என்ன recently chief minister. முழுமையாக I know ஓரளவுக்கு தெரியும். clearly இதேபோல் every issue in Tamil Nadu. நான் அடிமட்டத்திலிருந்து வந்த காரணத்தினாலே ஒவ்வொரு மட்டத்திலும் என்ன நிகழ்வு Since I நடைபெறுகிறது, came through the ranks within the party, கட்சி தொண்டனை I know very well தேர்தலில் ஈடுபட செய்ய how வேண்டும் to என்று get party cadre to involve in poll work. புரிந்தவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் இருக்கின்றார்கள். There are many others அவர்களும் பலமுறை who are more senior than me, அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவர்களோட who've been அந்த ministers. பலமெல்லாம் எங்களிடத்தில் இருக்கின்றது. அவர் புதிதாக That's a strength for me. துவக்கியிருக்கின்றார். தேர்தல் Now Vijay has just started the party. உறுதி சொல்ல Only முடியும். எங்களை after பொறுத்தவரைக்கும் elections we can say 31 ஆண்டு anything. காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த காரணத்தினாலே But பல்வேறு we, திட்டங்களை AIADMK, தமிழகம் we have ruled Tamil Nadu for 32 years. காரணம் அடித்தளம் And அமைத்தது அதிமுக. It's the schemes of AIADMK that has helped Tamil Nadu to rise. உங்க கணிப்பு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இல்ல இல்ல நான் அது வந்து மக்கள் தான் முடிவு செய்வார்கள், நான் முடிவு செய்வது கிடையாது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் People தான் are the masters. It's they who give இடத்தில் நான் அல்ல. the judgment. I'm not in a place to give judgment. இல்ல நீங்க கணிப்பு உங்க கணிப்புல எங்க TVK கணிப்பு Your அதிமுக estimate, ஆட்சிக்கு அமையும்.
who would win. In my estimate, AIADMK would win. Our alliance நான் would என்ன win கேக்குறேன், நான் with கேள்வி a வித்தியாசமா majority. உங்க கணிப்புல TVK-க்கு எத்தனை சதவீதம் In your estimate, how much of vote share will என்று TVK get? கூட்டணி என்ற பேச்சுக்கு And வாய்ப்பே கிடையாதா? இது Isn't there any room for cornered fight alliance with TVK? Is it going to be a three-cornered contest? போட்டி என்பது இப்பொழுது சொல்ல முடியாது. We can't say anything about three-cornered contests now. Only when elections are announced, we'll be able to say about that. எத்தனை சதவீத வாக்கு Secondly, அவர் ஒரு தேர்தலையாவது சந்திக்க Vijay has not contested even a single election. Only then we'll know. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் சரி, But திராவிட முன்னேற்றங்களும் சரி, parties like AIADMK or DMK or Congress or any other parties or PMK, அம்மா மக்கள் முன்னேற்ற AMMK கம்யூனிஸ்ட் கட்சிகளும் or communists, பல தேர்தல்களை போட்டி they have fought several elections and வெற்றிக்காக என்று we நிலவரம் know what is their vote share. இந்திய கட்சி தொடங்கி இருக்கிறார்கள். But it's a new party by Vijay. இந்த தேர்தல் முடிவில் தான் Only after election results we will have, One final question. we'll be able to say anything on that. It's 2016. This is the 10th year since Amma's passing away. You have her picture in your pocket like all senior leaders, hold her very close to your heart as a loyalist. Can you tell us how she continues to be alive in Tamil Nadu politics, within the electorate, within the young people of Tamil Nadu? 10 ஆண்டு காலமாச்சு. அம்மா மறைவுக்கு அப்புறம் 10 ஆண்டு காலம் ஆகிறது. உங்க பாக்கெட்லயே அவங்க படம் வச்சிருக்கிறீங்க. அவங்க இன்னும் தமிழக அரசியலில் எப்படி இருக்கிறாங்க, அவங்க இன்னும் தமிழக அரசியலில் எப்படி உயிரோட இருக்கிறாங்கன்றத கேள்வி கேட்கிறாரு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் MGR இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். founded this party. காத்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். Jayalalitha எங்களை போல் இருக்கின்ற nurtured and protected the party. அதுக்கு காரணமாக இருந்தவர் எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா For people like me to come to this position, Jayalalitha is என்னுடைய responsible. பாக்கெட் மட்டும் இல்ல, It's not just in my அண்ணா திராவிட pocket. முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் நிர்வாகிகள் அனைத்து பாக்கெட்லயும் அம்மா Everyone's புரட்சி தலைவி pocket in AIADMK. இருவரும் தலைவர்கள் எங்களை உருவாக்கியவர்கள். There would be pictures of நாட்டுக்காக MGR and வாழ்ந்தவர்கள். Jayalalitha. இறைவன் நாட்டுக்காக கொடையாக கொடுக்கப்பட்ட தலைவர்கள். It's a gift given by God. இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களுக்கும் Both these வாரிசுகள் கிடையாது. leaders மக்கள் do தான் not have வாரிசு. any அப்படிப்பட்ட உன்னத தலைவர்களை children, எங்கள் உள்ளத்திலே and நிலைநிறுத்தி இருக்கின்றோம். we remember them. பல்லாண்டு காலம் Such- அம்மாவோட Remember those leaders. அவங்க உங்களுக்கு கொடுத்த ஏதாவது அட்வைஸ் இருக்கா? அவங்க Is there any உங்களுக்கு advice சொல்லிய ஏதாவது ஒரு Jayalalitha விஷயம் இருக்குதா? gave you? ஞாபகப்படுத்த விரும்புறீங்களா? இப்போ Is there எங்க கிட்ட something you want to பகிர்ந்துக்க recollect? விரும்புறீங்களா? And share with us. எவர் ஒருவரும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் Without expecting anything in return, should work for the party, work for the people. உழைத்தால் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் என்று போதித்தார். Anybody who works like that, then they can come up to high positions. I followed that and I am seated in பார்த்தேன். நல்லா front of you. பயங்கரமா ப்ராமிசஸ்லாம் பண்ணிருக்கீங்க. 2 வீலர்ஸ், பஸ்ல வந்து men women ரெண்டு பேருக்கும் ஃப்ரீ, அது தவிர வந்து இன்கம் சப்போர்ட். இதனால வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து என்ன சார் ஒரு ப்ராமிஸ் மாதிரி கொடுக்குறீங்க? இது மக்களுக்கு பயனுள்ள திட்டம். The schemes like, the promises like free bus ride for அந்த மக்களுக்கு கட்டணம் men, பேருந்து வசதி it's a good scheme. வசதியாக இருக்கின்ற கோரிக்கை It's going to help men who go அதே to போல work. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய Similarly, நேரத்தில் பணிக்கு செல்ல women வேண்டும், from பணிக்கு பிறகு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். Poor families பல்வேறு ought இடையூறுகள் to இந்த go for ஆட்சியில் work இருப்பது in உங்களுக்கு time. நன்றாக தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி. There's no safety for women ஆனால் now. அவர்கள் பாதுகாப்பாக பணிக்கு And செல்வதற்கும் பணி முடிந்த பிறகு வீடு திரும்புவதற்கும் to help them வாங்கணும். travel ஏற்கனவே safely for அறிவிக்கப்பட்டது, work. திமுக ஆட்சி கைவிடப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரப் போகிறது. மலர்கின்ற பொழுது சுமார் 5 லட்சம் மகளிர்களுக்கு அம்மா Whenever. 6 பார்ட்டிஸ் இருக்கு இந்த கூட்டணியில. இதுல வோட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? ஜாயிண்ட் கேம்பெயின்ஸா நாங்க பார்க்கலாமா? நிச்சயமா இப்பெல்லாம் ஆரம்பிக்கிற பாரத பிரதமர்கள் வந்தார்கள், மகராமத்துக்கு வந்தாங்க. அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் மேடையிலே தோன்றி காட்சியளித்தார்கள். இன்னைக்கு முக்கிய தலைவர்கள்லாம் பேசுகின்ற வாய்ப்பையும் பெற்றோம். ஆகவே நாங்கள் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டோம். ஓ பன்னீர்செல்வம் உங்கள் கூட்டணியில் சேர முடிய வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள். அவரிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? வேற ஏதும் பேச்சுவார்த்தை இருக்கிறதா? ஒன்று. இரண்டாவது கேள்வி, டிடிவி தினகரனின் விசுவாசிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பார்களா?
இது சரியான கேள்வி இல்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் அனைத்து கட்சியும் செயல்படும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் மனமாச்சரியம் இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கலாம். கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அதையெல்லாம் மறந்து தேர்தலிலே யார் வேட்பாளர் என்று பார்க்க மாட்டோம். கூட்டணியில் யார் நின்றாலும் அவர்கள் வெற்றி பெறுவதுதான் கூட்டணி தர்மம். அதைத்தான் அதிமுக இதுவரை கடைபிடித்திருக்கிறது. அதே போல தமிழகத்திலும் பல கட்சிகளும் அப்படித்தான் கடைபிடித்து வருகின்றது. அதில் எந்தவித குழப்பமும் தேவையில்லை. இன்னொன்று சொன்னீர்கள், ஒரு நபரை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே அவர் கட்சி விதிகளுக்கு புறம்பாக நடந்த காரணத்தினால் பொதுக்குழு நடைபெற்று பொதுக்குழு ஏகமனதாக அவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தினால் அவர் நீக்கப்பட்டவர் தான். Sir, I wanted to ask you one question about law and order in Tamil Nadu. That's a issue you have been taking up quite regularly. The recent killings that have also been in the news. Tell us your view of how law and order is in Tamil Nadu right now. That's a big issue that you are making in this election. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. நாள்தோறும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து இருக்கின்றது நாட்டு மக்கள் முழுவதும் அறிவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில கூட சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே வந்து பெற்று கருத்துக்களை சொல்கின்ற பொழுது தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதற்காக 104 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் சொன்னார். அப்படி என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற என்பதை ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். Without these in Tamil Nadu. தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதற்காக 104 கோடி நிவாரணம் அளிக்கப்பட்டதாகவும் சொன்னார். அப்படி என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற என்பதை ஒப்புதல் வாக்கு மூலம் இந்த அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார். Have been அப்படிப்பட்ட சூழ்நிலை filed in Tamil Nadu and compensation paid according to a minister. That tells the story. There is also abuse of drugs across Tamil Nadu everywhere. Although we had brought this to the notice of the government, even in assembly, the government has failed to check this. There is sale of drugs everywhere and students. ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்திற்கு முன்பாகவே அரசு மத்திய யூபிஎஸ்சிக்கு அந்த தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பி அதில் 3 பேரை தேர்வு செய்து அந்த 3 பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த 3 பேரில் ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிப்பது வழக்கம். ஆனால் இதுவரை யூபிஎஸ்சி அனுப்பப்பட்ட 3 பேரில் ஒருவரை நியமிக்கவில்லை. இன்னும் நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்குக்கு நியமிக்கவில்லை. அதோடு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தார்கள். அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்ட அரசு தான் இந்த விடியா திமுக அரசு. அதனால் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்வதற்கு காரணம் இதுவும் ஒன்று. ஒரு இந்த நீட்டோட இஷ்யூ வந்து ரொம்ப இமோஷனல். இப்போ வந்து ஸ்டாலின் வந்து திருப்பி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஆக்குபேஷனல் தெரப்பி டெஸ்ட், பிசியோதெரப்பில கூட நீட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு. உங்களோட அந்த பொசிஷன் உங்களுக்கு ஒரு டைலமா மாதிரி இருக்கா? ஏன்னா வந்து இது முதல்ல நீட்டை கொண்டு வந்தது யார்? 2010 டிசம்பர் 21 என்று கருதுகிறேன். அந்த காலகட்டத்தில் தான் மத்தியில ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி, கூட்டணி இடம்பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். குலாம் நபி ஆசப் தான் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார், ஹெல்த் மினிஸ்டர். இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த காந்தி செல்வம் அவர்களது சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுக வந்தாங்க. நாங்கள் எவ்வளவு போராடினோம். ஆனால் உச்சநீதிமன்ற வழக்கு வந்த காரணத்தினாலே தீர்ப்பு வழங்கப்பட்ட காரணத்திலே நீட்டுக்கு விலக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை. ஆனால்
திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது. கொண்டு வந்தது அவர்கள். அதை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடகம் ஆடுவதும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை ரத்து செய்யவில்லை. பிறகு துணை முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் வெளிப்படுத்தினார். எங்களால் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினால் என்று கூறிவிட்டார். வேடிக்கையாக இருக்கின்ற தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். வாக்குறுதியை நம்பி இளைஞர்கள், பெற்றோர்கள் வாக்களித்து ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது இந்த கருத்தை தெரிவித்துக்கின்றார். இது ஏமாற்று வேலை, திமுக செய்கின்ற ஏமாற்று வேலை. நீங்க இப்போ இந்த நீட்டை பத்தி பேசினோம். இப்போ தமிழகத்தில் திமுகவோட பிரச்சாரம் என்ன? பாஜக தமிழை அழிக்க முயற்சிக்கிறது. சட்டத்தின் பெயரெல்லாம் ஹிந்தியில் போட்டிருக்கிறார்கள். விபிஜி ராம்ஜி பில் ஆக இருக்கட்டும், வேற சட்டமாக இருக்கட்டும். இதுல இப்ப இத்தகைய சூழ்நிலையில பாஜக திமுக பிரச்சாரம் இவ்வாறு இருக்கும் பொழுது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைப்பது அதிமுகவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா? இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. 3வது முறையாக அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நாட்டு மக்களையே பாரதிய ஜனதா நம்பிக்கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வேடிக்கையாக இருக்கின்றது. அரசியலுக்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைய தினம் திமுக தலைவர் இதை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். இதே 1999 நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இதே திமுக தான் கூட்டணி வைத்தது. 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தது. அப்பொழுதெல்லாம் இந்த கருத்தை அவர்கள் சொல்லவில்லை. இப்பொழுது அதிமுக கூட்டணி அமைத்த பிறகு ஒரு அவதூறான கருத்தை பரப்பி வருகிறார்கள், விஷமத்தனமான கருத்தை பரப்பி வருகிறார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. அவர்கள் கூறுவது என்னென்றால் அப்பொழுது இருந்த பாஜக இவ்வாறு இல்லை, இப்பொழுது இருக்கும் பாஜக ஹிந்தியை தமிழகம் மீது இம்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது அன்றைக்கும் அதே கொள்கைதான் பாரதிய ஜனதா, இன்றைக்கும் அதே கொள்கைதான். தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள், பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். கொள்கை ஒன்றுதான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை நிலையானது, அது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கின்றது. அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. ஆக அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அவ்வப்போது கொள்கை மாற்றிக்கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழக கட்சி தலைவர்களும் அந்த கட்சி சார்ந்தவர்கள். அதிமுக அப்படி அல்ல. நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தால் பாஜகவை எதிர்த்து நிற்கும் சக்தி இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியிடம்? நாங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தனியா தாங்க நின்னோம். அது கூட தெரியாத பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த அரங்களை சொல்வது சரியா தவறா என்று தெரியவில்லை. ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்த உண்மை. ஐயா, உங்களோட கூட்டணி ஜெயிச்சதுன்னா ஏஐடிஎம்கே பிளஸ் கவர்மெண்டா என்டிஏ கவர்மெண்டா? சார் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோம். கூட்டணி அமைத்த பொழுதே மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். மீண்டும் அதை தொடர்ந்து இதே கருத்தை சொல்லி மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். இது தவறான கருத்து, தவறான கேள்வி. ஏற்கனவே நாங்கள் கூட்டணி அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்தி விட்டோம். அதிமுக தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். கூட்டணிக்கு அமைக்கின்ற பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று தெளிவுபடுத்தி விட்டோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று கருதிதான் முன்கூட்டியே அனைத்து செய்திகளும் வெளியிடப்பட்டு விட்டது. ஐயா, முதல் வாட்டி பார்த்தாங்கன்னா காங்கிரஸ்ல கூட நிறைய லீடர்ஸ் வந்து சொல்றாங்க டிவிகேவோட அலையன்ஸ் பண்ணணும்னு. அந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், அந்த மாதிரி ஒரு ரப்சர் எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திமுக கட்சி சேர்ந்தவர்களும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் எங்களை கிண்டலும் கேலியும் செய்தார்கள். எடப்பாடி பழனிசாமி கடை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், யாரும் கூட்டணிக்கு வரவில்லை என்று. எங்கள் கூட்டணி பலமாகிவிட்டது. திமுக கடை விரித்துக் கொண்டிருந்தது, கடையிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருப்பதுதான் பார்க்கின்ற காட்சியா இருக்குது. இன்றைக்கு திமுகவும் காங்கிரசுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து போவதாக பத்திரிகைகள் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன உள்ளிலே என்ன நடக்குது என்று எங்களுக்கு தெரியாது. வெளியிலே வருகின்ற பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி தான் நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களையும் மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையா அவர்களும் சந்தித்தாக பத்திரிகை வந்திருக்கின்றது.
கட்சி பிரச்சனையை பேசப்பட்டதாகவும் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கின்றது. அங்கே ஒரு உட்பூச்சல் ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பேசுகிறார்கள். அதற்கு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பதிலடி கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்குமா வைக்காதா என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொன்னார்கள் காங்கிரஸ் கை கொடுக்கும் என்று சொன்னார்கள். இப்பொழுது காங்கிரஸ் கைவிட்டு நழுவுகின்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்று அச்சத்தில் அவர்கள் இருக்கின்றார். இதை நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நான் உங்க கூட்டணிக்கு வரேன். அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க போறீங்க? அது விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். அதை அரங்கிலே சொல்ல முடியாது. இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கின்றோம். நாங்கள் 2019 கூட்டணி வச்சோம், 2027 கூட்டணி வச்சோம். சுமூகமான நிலைப்பாடு தான் இருந்தது. அதே சுமூகமான நிலைப்பாடும் 2024 நடக்கும். சரி, நான் வித்தியாசமா அதே கேள்வியை திருப்பி வித்தியாசமா கேட்கிறேன். 2021 அதிமுக தனித்து போட்டிட்டீங்க. 2024 2021 கூட்டணியோட போட்டு 2021 ஃபார்முலா 26 செல்லுபடி ஆகுமா இல்லையா? அதாவது இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கின்றோம். எந்த கட்சிக்கு எத்தனை இடம் என்று நாங்கள் பேசவில்லை, என்னென்ன தொகுதி என்று பேசவில்லை. தேர்தல் நெருங்கின்ற பொழுது அதையெல்லாம் பேசி முடிவு செய்து வெளிப்படையாக அறிவிப்போம். கடைசி 1-2 கேள்வி. பாஜக எவ்வளவு சீட் வரும் சார்? சில செய்திகள் வெளியே சொல்ல முடியும், சில செய்திகள் வெளியே. இன்னும் பேச்சுவார்த்தையும் நடத்தல. நாங்க முதல் கூட்டணி அமைச்சிருக்கிறோம், கூட்டணி ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். பிறகுதான் நான் ஏற்கனவே சொன்னவாறு ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடும் என்ற எல்லாம் பேசி முடிவு செய்து வெளிப்படையாக அறிவிப்போம். I just want to throw in one follow-up question to what Vasudha asked, which is that what are you making, sir, of the turbulence within the DMK alliance? You've seen some Congress leaders, speaking out against the government here in Tamil Nadu. How do you see that? Is there turbulence within the DMK alliance? Sorry. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற இப்ப காங்கிரஸ், நீங்க பேசுனீங்கல்ல, அவர் காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கிறாங்க. இந்த திமுக கூட்டணியை நீங்க எவ்வாறு கருதுகிறீர்கள்? அதற்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேனே. இன்னைக்கு அதுல ஒரு கருத்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்தால் ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவள் போட்டியிடுகின்ற தொகுதி அதிக இடங்களிலே போட்டியிட வேண்டும் என்று கேட்பதாக தகவல் எங்களுக்கு முழுமையாக தெரியாது. பத்திரிகையிலும் ஊடகத்தில் வருகின்ற செய்தி தான். அங்கே புகைய ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு அந்த கூட்டணி நிலைக்குமா நிலைக்காத என்று தெரியவில்லை. ஐயா, என் தரப்பு லாஸ்ட் क्वेश्चन. டிஎம்கே மேனிஃபெஸ்டோ எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் தமிழ்நாட்டுல மேனிஃபெஸ்டோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ்லாம் நாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார். அதில் 1/4 பங்கு தான் அதனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார்கள். பல முக்கிய அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. நீங்கள் குறிப்பிட்டவாறு நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரை நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியவில்லை. அதே போல 100 நாள் வேலை திட்டம், அதை 150 நாளாக உயர்த்தன்னு சொன்னாங்க கிராமப்புறத்தில். அதையும் செயல்படுத்தவில்லை. இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, அதுவும் ரத்தாகவில்லை. அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க, அதுவும் குறைக்கல. எல்லா குடும்ப அட்டைக்கும் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் சொன்னாங்க, அதுவும் வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு மாதம் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க, அதுவும் வழங்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை. இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் நிலுவையில் தான் இருக்கின்றது. ஐயா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுக்கறாங்க, புதுமை அவங்க நல்லா சொல்றாங்க. அவர்கள் பெயர் வைப்பது மட்டும் வல்லவர்கள் சொன்னாங்க, அதுவும் வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு மாதம் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க, அதுவும் வழங்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றவில்லை. இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் நிலுவையில் தான் இருக்கின்றது. ஐயா, நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொடுக்கறாங்க, புதுமை அவங்க நல்லா சொல்றாங்க. அவர்கள் பெயர் வைப்பது மட்டும் வல்லவர்கள். என்னென்ன நிறைய பெயர் வச்சிருக்கிறாங்க. மக்களை போய் யாராவது கேளுங்க. நீங்க தொலைக்காட்சி நடத்த NTTV தானே, போய் மக்கள்கிட்ட கேளுங்க. இந்த பெயர்லாம்
இந்த பேரில் மக்களுக்கு உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்க. எல்லாம் விளம்பர மாடல், போட்டோ ஷூட். உங்களை போட்டுக்கின்ற NTTV உங்க NTTV இல்லையாது, மற்ற தொலைக்காட்சி சொல்லிக்கிட்டு மற்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் அது போட்டோ ஷூட் போட்டு அது ஒரு பேர் வைப்பாங்க, ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட முடிஞ்சிடும். 52 குழு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். 52 குழு வெள்ளை அறிக்கையை நாங்கள் வெளியிடணும்னு சொன்னா இது வரைக்கும் அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஓகே, என் தரப்புல இருந்து கடைசி கேள்வி. எம்ஜிஆர் பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் எங்களுக்கு பாடி காட்ட முடியுமா? பாடல் அதிகமா தெரியாது, இருந்தாலும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல 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 பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று சொன்னார். சேர்ந்தே பாடுவோமா? நானும் உங்களோட சேர்ந்து பாடுறேன், நீங்க பாடுறதா பாடுங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அதோட கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இதில் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று அற்புதமான பாடல்களை அன்றைய தினமே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர்கள் ஒரு பெற்றால் தான் பிள்ளை என்ற படத்திலே பாடியிருக்கின்றார்கள். அவருடைய திரைப்படத்திலே. அப்படி எங்களுடைய தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார்கள். நல்ல நல்ல கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த நாடு வளர வேண்டும், நாட்டு மக்கள் அனைத்து வளங்களும் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தலைவர் படத்திலே நடிக்கின்ற பொழுதும் மக்களுக்காகவே நடித்து மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். NDA வெற்றி பெறுமா? NDA வெற்றி பெறுமா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஓகே, thank you very much. மிக்க நன்றி, வணக்கம். Thank you very much for taking time out to speak to us here at the NDTV conclave.